நாற்றம்பள்ளி அருகே தீபாவளியையொட்டி வனப்பகுதியில் இறைச்சி சமைத்து சாப்பிடுவதற்காக சென்ற குடும்பத்தினர் பாலாற்றில் திடீரென வெள்ளம் வந்ததால் மறுகரைக்கு வர முடியாமல் கைக்குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கமலநாதன். கமலநாதன், வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை பகிரலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லகுண்டா ஊராட்சி தகர்குப்பம் பகுதியை சேர்ந்த பெருமாள், இவர் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த 3 கைக்குழந்தைகள் மற்றும் 4 பெண்கள் என 14 பேர் தீபாவளியை முன்னிட்டு விடுமுறை என்பதால் சமைத்து சாப்பிடுவதற்காக தகர்குப்பம் அருகே உள்ள பரிமன் ராவ் என்ற பகுதியில் உள்ள பாலாற்றில் சென்றுள்ளனர். மேலும் நாற்றம்பள்ளி பகுதியை சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு அங்க செல்றாங்க. அங்குள்ள பாலரை கடந்து செல்லும் போது தண்ணீர் குறைவா இருந்ததா தெரிகிறது. மீண்டும் திரும்பி வரும்பொழுது பாலாற்றின் நீர் வரத்து அதிகரித்தது. மீண்டும் திரும்பி வர முடியாமல் 3 கைக்குழந்தைகள் உட்பட 19 பேர் சிக்கி தவித்தனர். இது குறித்து அக்கம் பக்கத்தில் நாற்றம்பள்ளி தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுக்கிறாங்க. அதன் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் அப்பகுதி பொதுமக்களுடன் உதவியுடன் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வெள்ள நீரை கடக்க முடியாமல் சிக்கி தவித்த 3 குழந்தைகள் உட்பட 19 பேரை கயிறு கட்டி பத்திரமாக மீட்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.